5 இறை வார்த்தை கேட்டு தூய்மையான உள்ளத்தோடு வேறுபட்டோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மையான உள்ளத்தோடு வேறுபட்டோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆண்டவரே அருள் வாக்கு. அதிபெரிய சகோதர சகோதரிகளே, தூய ஸ்தானிஸ்லாஸினுடைய 4வது நவநாளாக என்று புனிதரும் தூய்மையும் என்ற ஒரு மைய சிந்தனையை கொண்டு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஒரு கனவு இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு கனவு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை ஒரு மருத்துவராக வேண்டும், அல்லது பொறியியல் வல்லுநராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், IPS அதிகாரியாக வேண்டும். இப்படி பல கனவுகள் இருக்கிறது. நம்மை படைக்க கடவுளுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அது என்ன கனவு அப்படின்னு சொன்னா, எபேசியர் திருமுகத்திலே 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கடவுள் அந்த கனவை சொல்லுகின்றார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இதுதான் அவருடைய கனவு. எனவே நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை சந்திக்கிற பொழுது அல்லது கடவுள் நம்மை பார்க்கிற பொழுது நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் நம்மை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கனவு. அந்த கனவை நனவாக்கியவர் நம்முடைய பாதுகாவலர் தூய ஸ்தானிஸ்லாஸ். கடவுளை சந்திக்கிற பொழுது தூயவராக, தூய்மை நிறைந்தவராக, தன்னுடைய வாழ்நாளில் கூட வாழுகிற பொழுதே தூய்மை நிறைந்தவராக, தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்கள் பொதுவாகவே சொல்லவே மாட்டாங்க, நல்லவைன்னு யார் கூட படிக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க கூட நான் பார்க்க கூட நல்லவைன்னு சொன்னா கூட நல்லவையா எனக்கு தெரியாத வளர்ந்து உங்களுக்கும் தெரியாது என்று சொல்லி கூட இருக்கிறவங்க நல்லவன் என்று அவ்வளவு எளிதாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நல்லவனா இருந்தால் கூட என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் புனித ஸ்தானிஸ்லாஸினுடைய அந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது உடற்பயிரக்கூடிய மாணவர்களே அவரை ஒரு வானதூதர், நம்மோடு ஒரு வானதூதர் இருக்கின்றார், புனிதர் இருக்கின்றார் என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தவராக நாம் புனிதர் இருக்கின்றார். எனவே இந்த புனிதருடைய அந்த தூய்மையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவரது வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சில இறை வார்த்தையோடு இணைந்து பார்த்து அவரது தூய்மை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கலாம். அவரை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் சொல்வது, அவர் வெண்ணிலிருந்து வந்த ஞானம் என்று சொல்லலாம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுவார், பதிமூன்றிலிருந்து பார்த்தால் கூட நமக்கு அழகாக சொல்லுவார், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது. ஏனெனில் உண்மையை எதிர்த்து பொய் பேசுகிறவர்களாக இருக்கின்றார்கள், பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அது மண்ணிலிருந்து வந்த ஒரு ஞானமாக இருக்கிறது, மனித இயல்பு சார்ந்ததாக இருக்கிறது. அது பேய்த்தன்மை வாய்ந்தது,
பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா தொடுச்செயல்களும் நடக்கும். எனது மன்னகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஞானம். அன்றைக்கு மன்னகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் சில நேரங்களில் இப்படியும் பெற்றோர்கள் இருப்பார்களா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியும் ஞானத்தை பயிற்றுவிப்பார்களா என்று கூட எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு பெற்றோர் திருமணம் ஆகக்கூடிய தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார். எப்படி நீ திருமணம் ஆகி உன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு சென்ற பின்பு உன்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு நம்ம வீட்டுக்கு தான் என்ன செய்யணும், குடிபெயர்ந்து வர வேண்டும். நீ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய கணவர் இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கணவருடைய வீட்டிலே ஏதாவது வேலை சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும். தெரியும்னு சொன்னீங்கன்னா உன்னை தான் என்ன செய்வாங்க, எல்லா நேரமும் வேலையை வாங்கி கொண்டு இருப்பார்கள். அதனால எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கூட தெரியாதுன்னே என்ன செய்யலாம், நீ சொல்ல வேண்டும். நல்ல ஒரு தனி தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் மனித இயல்பு சார்ந்ததாக இருக்கிறது, இவ்வாறாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கிறது? விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை ஆகும். தூய்மைதான் விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய தலையான பண்பாக இருக்கிறது. அந்த தூய்மை நிறைந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்ற விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று யாக்கோபு அழகார். அப்ப விண்ணிலிருந்து வந்த ஞானம் அமைதியை நாடுகிறது, பொறுமை கொள்ளுகிறது, எதற்கும் இணங்கி போகும் தன்மை உடையதாக இருக்கிறது, இரக்கமும் நற்செயலும் நிறைந்ததாக இருக்கிறது, நடுநிலை தவறாததாக இருக்கிறது, வெளிவேடமற்றதாக இருக்கிறது. இத்தனை பண்புகளையும் நம்முடைய பாதுகாவலர் தனிஸ்தாஸ் போன்றவர் தான் அவர் தூய்மை நிறைந்தவராக வெண்ணிலிருந்து வந்த ஞானமாக அவரை நான் பார்க்கின்றேன். வெளிவேடமற்ற ஒரு தன்மை, பொய் சொல்லாத ஒரு நிலை, உண்மையை சொல்லக்கூடிய, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, எதையுமே பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அவருடைய சகோதரன் அண்ணன் பாவ் கூட பல நேரங்களில் அவருக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், துன்பத்தை கொள்வார், அடிச்சுவார், காயத்தை ஏற்படுத்துவார், கொஞ்சம் துன்பத்தை கொடுத்திருப்பது கூட அதிகம் பொறுமையோடு சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு தனிஸ்தாஸிற்கு இருந்தது. இது அவருடைய தனிஸ்தாஸ் இறந்ததுக்கு பிறகு அவருடைய அண்ணன் சொன்ன வாக்கு மூலமாக சான்றாக இருக்கிறது. நான் பல நேரம் என் தம்பிக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், ஆனாலும் அவன் பொறுமையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அவன் இருக்கும்போது நான் அவன் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கிறேன், கேள்வி கேட்கிறேன், புனிதை அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவன் புனிதனாக வாழ்ந்தான் என்று தன்னுடைய சகோதரர் வாக்குவாதம். அப்படி புனித தனிஸ்தாசியா வெண்ணிலிருந்து வந்த ஞானமாக அமைதியை ஏற்படுத்துகிறவராக, எப்பொழுதும் கோபம் கொள்ளாதவராக அவர் காணப்படுகின்றார் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அந்த தூய்மை நிறைந்த ஒரு பண்பு ஆண்டவரிடத்திலே காணப்படக்கூடிய அந்த தூய்மை, ஞானத்தினுடைய முறையான பண்பாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை நம்முடைய பாதுகாவலர் தனிஸ்தாசியாருக்கு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவதாக அவருக்கு ஒரு இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாலமோன் ஞான நூல் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே பார்க்கக்கூடியது 26வது வசனத்திலே கரைவழியாத கண்ணாடி. கரைவழியாத ஒரு கண்ணாடியை போல ஒரு கண்ணாடியை தரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பார்க்கக்கூடிய முகம் மங்களாக தெரியும். தன்னுடைய முகமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய முகமாக இருந்தாலும் சரி, கரைவழித்து காணப்படுகிற பொழுது அது மங்களாக தெரியும். அந்த கரை இல்லாத பொழுது அந்த முகம் தெளிவாக தெரியும்.
எனவே நம்மளுடைய பாதுகாவலர் தனிசிலாஸ் கரைவழியாத கண்ணாடியாக அவர் காணப்பட்டார். அவருடைய தூய்மையான உள்ளம் அந்த கண்ணாடியிலே மிகவும் பிரகாசமாக தூய்மையாக தெரிகிறது. ஒரு ஆசிரியர்களுடைய மாணவர்களிடத்தை கேட்கின்றார், தூய்மை என்பது என்னது என்று கேட்கும் பொழுது மாணவர்கள் சொல்ல முடியவில்லை. அந்த ஆசிரியர் அவர்களுக்கு சொல்லக்கூடியது எல்லாம் தூய்மை என்பது கண்ணாடி போன்றது. அந்த கண்ணாடியிலே தூசிகள் பட்டது என்று சொன்னால் உங்களுடைய முகம் பிரகாசமாக தெரியாது, தெளிவாக தெரியாது. அதே போல நம்மளுடைய பாதுகாப்புல ஒரு கரைவழியான கண்ணாடியாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய முகம் மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய முகமும் தெளிவாக அவருடைய வாழ்க்கையிலே தெரிகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவரை உற்று நோக்குகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய முகம் அவருடைய வாழ்க்கை வழியாக அழகாக நாம் உற்று நோக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை தன்னுடைய ஆதாயமாக்கி கொண்டு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அவர் இயேசு சபை குருவாக படிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரியிலே சேர்த்து படிக்கின்ற பொழுது அவரை வரவேற்ற அந்த குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், இந்த தனிசிலாசியாருடைய அந்த பக்திகள், அவருடைய அந்த ஜெப வாழ்க்கை, ஜெபத்திலே அவர் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, அது மற்ற மாணவர்கள் பலரும் மனமாற்றத்திற்கு உதவியாக இருந்தது. அவரால் பலரும் மனமாற்றம் பெற்றார்கள் கல்லூரியிலே. இந்த மாணவர்கள் இவருடைய ஜெபத்திலே அவர் ஈடுபட்டு காணப்படக்கூடிய அந்த ஒன்றிப்புகள் எந்த அளவுக்கு அவர் அந்த ஜெபத்திலே ஒன்றித்து காணப்படுவார் என்று சொன்னால், இது படிக்கிற பொழுது மட்டுமல்ல, அவர் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே கரைவழியான ஒரு கண்ணாடியாகவே அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். வழக்கமா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நம்மளுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் நல்ல முறையிலே ஞானத்தை ஊட்டுவதாக சொல்லுவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஊட்டுவார்கள் என்பது தெரியாது. நேற்று கூட ஒரு பிள்ளை கேட்டேன், நேற்று எதிர்க்கு காலையில் பூசை கொடுத்த உடனே, நீ என்னம்மா கோயில இப்படி இருக்கிற, இருக்கிற இப்படிலாம் இருக்கிற, உனக்கு கோயிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி தரலையா? உன்னுடைய ஞான பெற்றோர் யாரு, பெற்றோர் வந்திருக்கிறாங்களா, உனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? ஒன்றும் சொல்லி தரல அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைதான், எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க. சரி, உனக்கு ஞான பெற்றோர் யாரு அப்படின்னு. ஞான பெற்றோர் தெரியாதுன்னு உண்மைக்கு உனக்கு ஞான பெற்றோர் யாருன்னு தெரியாதா, சொல்லி தரலையா அப்படின்னு. ஞான பெற்றோர் யாரு என்ன தெரியல அப்படின்னு. தெரியாது, முதல்ல வீட்டில் பேசி அதை கேட்டு. அப்போ நம்மளுடைய அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுது எப்படி அந்த ஞான பெற்றோரை தேர்வு செய்கிறோம்? திடீர்னு யாராவது வயசானவர்களுக்கு செஞ்சுருவாங்க, ஞான பெற்றோரா வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க, இதாவது பரவாயில்ல, பெரியவங்களுக்கு வைக்கிற பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க என்ன கேட்கிறாங்க, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளை பொருளை கேட்குது, என் கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞான பெற்றோரா இருக்கக்கூடிய ஆசைப்படுறாரு, இருக்கலாமா இல்லை? நீ இப்படி கேட்டா நான் இருக்கலாம்னு சொல்லுவேன். முதல்ல அவர் யாருன்னு சொல்லு அப்படின்னு. ஆனா அவர் வேற சபைக்கு போறவரா இருக்கிறாரு, அவரை மட்டும் வைக்கலாமா? அவர் வேற சபைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னா எப்படி வைக்க முடியும்? நம்மளுடைய நம்பிக்கை வேறு, ஆனா ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்ப இப்படிதான் நம்மளுடைய நம்பிக்கை பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு ஞான பெற்றோர் என்ன சொல்லுவோம், தேர்வு செய்கின்றோம். ஆனா நம்முடைய பாதுகாவலருடைய ஞான தகவல் என்ன பண்ணார் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அப்படியே தூக்கி பலிபீடத்துல கரையிலே நம்பிட்டாரு இடத்தி அவர் முழந்தாள் பிடிட்டு பலிபீடத்திலே ஜெபித்ததாக அது சொல்லப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து திரும்பவும் அந்த குழந்தையை தூக்கி அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அப்பொழுது குழந்தை பருவத்திலேயே ஏதோ ஒரு தூய ஆவியினால் தூண்டப்பட்டவராக இவர் மாசற்ற செம்பரியாக தூயவராக பிற்காலத்திலே மாறப்போகிறார். கடவுளுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார், அர்ப்பணிக்கப்பட இருக்கிறார் என்பதை தூய ஆவியை வெளிப்படுத்துதலால் செய்தாரோ என்பதோ. தனிசாசியுடைய மறைவுக்கு பின்பு இந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே தூய ஆத்மாவால் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை சிறு பருவத்திலிருந்தே தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு வளர வேண்டும் என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாவ கரை
மறைபடியாத ஒரு கண்ணாடியாக அந்த குழந்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பாவக்கரையும் அதை அணுகவில்லை. நம்ம வழக்கமா இந்த பாவ செய்திகளை செய்யும்போது மனத்திலே பாராட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் பாவ செய்திகளை செய்ய போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனத்திய பாராட்டு தெரியாதுங்கிறதுனாலேயே பாவ செய்திகளை செய்து செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. கேட்ட ஜெபம் கேட்பாங்க தெரியாது. ஆசை இருக்கும், ஆனா மனத்திய பாராட்டு செய்யாது தெரியாது. வேளாண்மையில தான் அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா வழியும் எழுதி வச்சுருப்பாங்க. அதுலேயே ஜெபத்தை பார்த்தாது சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பாவசத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியாச்சு, நான் செஞ்ச பாவத்துக்கு மனம் வந்ததில்லை, இன்னும் செய்ய மாட்டேன், மன்னிச்சிடுன்னு சொல்லியாச்சு. அதுதான் அந்த உத்தமனத்தை ஜெபம். அதனால என்ன செய்யறது, நானே சொல்லுவது சரி, ஜெபத்துக்காக தெரியலங்கிறதுக்காக பாவங்களுக்காக வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுக்குறது. இல்லைன்னா ஜெபத்தை நீங்களே செய்யுங்க, ஆண்டவரே மன்னிச்சிடுதுன்னு ஏதாவது செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் இந்த மனத்திய மன்றாட்டுல என்ன செய்யறதில்லை, தெரியலங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷம் போட முடியாது. அது ஒவ்வொரு வருஷத்துல நம்ம கடைசியில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இந்த பாவத்திற்காகவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுகிறேன், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுகிறேன் என்றும் உறுதி கூறுகிறேன் சொல்லுவோம். சொல்லி முடிச்சுட்டு நேரம் நினைச்சுவாங்க. அந்த ஒவ்வொரு அருட்சாதத்துல சொல்லக்கூடிய ஜெபத்தை கூட சொல்ல மாட்டாங்க. நேரடி பாசம் செஞ்சுனே அப்படின்னு நினைச்சுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு இல்லைன்னா சொல்லி போவாங்க, இந்த பாசத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா முடிச்சுட்டு போவாங்க. போனோடனே திரும்ப முடிச்சுடுவாங்க. போய் மற்ற கதைகள்லாம் என்ன செய்யறாங்க, பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுலே என்று சொல்லிவிட்டு திரும்ப எங்க பாவம் நடக்குமோ அங்கதான் போய் என்ன செய்வோம் இருக்கும். ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, காலையில வேலைக்கு போயிடுவாங்க, நைட் வருவாங்க. வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு ஊரில் உள்ள கதைகள் எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் நினைச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு தெரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட போய் அன்னைக்கு உள்ள கதைகள் அவங்களத்தையும் கேட்டு பிடிக்கலன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கமே கூடாது. 10-11 மணி இருக்கு அவ்வளோ கதையும் கேட்கலாம். ஏன்னா ஊரில் உள்ள கதைகள் ஒரு ஆள் இருக்கும், அந்த கதை கேட்கறதுக்கு எவ்வளோ விஷயம். வெளியூர்ல இருந்த கூட சில நேரம் போன் பண்ணாங்க விஷயவாங்க, ஊர்ல என்ன கதை நடக்குது என்ன இருக்குது அவ்வளோ கதை எனக்கு கேட்கணும்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கமே வராது. இது உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட கேட்டிருக்கிறேன், ஏன் 3 மணிக்கு படுத்து தூங்க வேண்டியது தானே. ஐயோ கதை கேட்கலாம் தூங்கவே மாட்டேன். கொஞ்சம் கதை கேட்டு போனாதான் இந்த கவுண்டமணி சொன்ன மாதிரி தான், இதை யாரையா சொல்றதுன்னு எனக்கு கதை படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கதை கேட்கலன்னா எனக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அதனால எவ்வளவு ராத்திரியான பரவாயில்ல கதை கேட்காம பேசுவேன். அப்ப பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுனேன் என்று சொல்லிக் கொடுத்து, ஆனால் ஒரு நாளும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு என்ன செய்ய மாட்டான், விலகவே மாட்டான். ஆனா பாவங்களை பண்ணின்னு சொல்லுவோம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். குடிநோயாளிகளும் குடியிலிருந்து விடுபடணும்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, ஆனா டெய்லி ஒரு ஜோன் என்ன செய்யறேன் எடுத்துக்கிறேன். அப்புறம் சொல்லிக் கொடுப்போம், நீங்க கொஞ்சம் எடுக்காதான் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன செய்யும், கூட்டி கொடுக்கலாம். நீங்க ஆரம்பத்தில் அந்த குடி பழங்குற பொழுது முதல்லயே பெரிய பெரிய பாட்டில் என்ன செய்ய மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க, கொஞ்சோண்டு தான் எடுத்து பழகிருப்பீங்க. அப்புறம் போக போக தான் அது அப்படியே செஞ்சுதான் வரும். இப்ப விடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா விட்டாதான் அதுல இருந்து என்ன செய்ய வெளியே வர முடியும். இல்லை நான் இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன், அதனால என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நீங்க கொஞ்சோண்டு எடுத்துடுறேன், ஆனா என்ன வந்துடும். அவர் திறமை போன்ல பேசுவாங்க, போன் பண்ணிட்டு விடல் நினைச்சு நீங்க கொஞ்சம் அதிகமாயிட்டு சொல்லுங்க, ஆனா அது விட்டுறோம். இதே மாதிரிதான் பாவத்திற்கு ஏதுவான சூழலுக்கு விலகவே சொல்லிக் கொடுப்பது விளக்கம். ஆனால் நம்முடைய பாதுகாவலர் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவதிலே மிகவும் கவனமாக இருந்தார். அவருடைய வீட்டு வேலைக்காரர்கள் எல்லாம் சில நேரத்தில் ஏதாவது தவறான வார்த்தைகள், ஏதாவது தவறுதலாக அல்லது தவறான பழக்க வழக்கங்களை பற்றி ஏதாவது பேசுகிறார்கள் என்று சொன்னால் உடனே என்ன செஞ்சுவார்கள், அவரு அந்த இடத்தை விட்டு விலகுவார். இல்லை அப்படின்னு சொன்னார், இதை பற்றி என்கிட்ட நீங்க பேச வேண்டாம், இதை பற்றி நீங்க எனக்கு பேச வேண்டாம், ஏனெனில் நான் புண்ணியத்தை செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த பாவத்திற்கான காரியங்களுக்காக எனக்கு நேரத்தை நான் செய்யாது செலவழிக்க முடியாது. தேவையில்லாத காரியங்களிலே நான் நேரம் செலவழிக்க விரும்பவில்லை. நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று வெளிப்படையாக என்ன செய்வாரு சொல்லிவிடுவார்.
அந்த அளவுக்கு பாவக்கரை படியான ஒரு கண்ணாடியாக இருந்தார். யாராவது தவறுதலாக அந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தவறான பேச்சுகள் வந்து அப்படின்னு சொன்னால் அவருடைய மனம் மகிழ்ச்சியாக தாங்க எழுதி ஒரு மனமாற்ற செய்து இருக்கிறது. உடனே அதற்கு செய்வார், மயங்கி விழுந்து விடுவார். இது கெட்ட வார்த்தை மட்டுமல்ல. அவங்க அப்பா சொல்லுவாங்க, நம்மளுடைய தரிசாசருடைய அப்பா சொல்லுவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்துவுக்கு எதிராக யார் பேசுறாங்க அல்லது பிரிவினை சபையில இருக்கக்கூடியவங்க கடவுளுடைய அன்பு தவறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திருச்சபையில் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய அன்புக்கு எதிராக, கடவுளுடைய அன்புக்கு எதிராக பேசினால் கூட அவர் என்ன செய்வாரு, மயங்கி விழுந்திருப்பார். முதல்ல அவங்களுக்கு தெரியல ஏன் மயங்கி விழுந்திருக்கிறார் அப்படிங்கிறதாக கண்டுபிடிக்க முடியும். திடீர் மயங்கி விழுந்தாங்க, உடம்புல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, என்ன அதுக்கு பிறகுதான் அவங்க கண்டுபிடிச்சு இவருக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது, கடவுளுக்கு எதிராக எதுவும் பேசிவிடக்கூடாது, அப்படி பேசிட்டாங்கன்னா மயங்கி விழுந்தார் சொல்லி அவங்க அப்பா அவருடைய நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாரு, சொல்ல தந்தார் தன்னுடைய மகனை பற்றி. அந்த அளவுக்கு தன்னுடைய மனதை தூய்மையாக வாசித்து வைப்பவராக நம்மளுடைய புனித கரையுடையான கண்ணாடியாக இருந்தார் என்று சொன்னால் அது வெளியாகாது. மூன்றாவதாக அவருக்கு ஒரு இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு தூய்மை நிறைந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய பங்காளியாக இருக்கின்றார். விவிலியத்திலே திருமுகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கு குறிப்பிடப்படுகிறது, தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். நம்மளுக்கு தொடக்கத்தில் நல்ல நம்பிக்கை இருக்கும். ஒரு பையன் கேட்டேன், தூசி வரமாட்டான், ஏன்னா காலையில் எதிர்க்கிறது 7 மணிக்கு கண்டிப்பான், மறைகளில் வரமாட்டான், பிறந்த நாளை மாட்டான். பிறந்த நாளை வந்த உடனே என்ன பண்ண அப்படின்னு சொன்னா எல்லாம் வாழ்க்கை பாடம் முடிஞ்சாச்சு, ஹாப்பி பர்த்டே பாடி முடிச்சாச்சு. வந்தேன், இந்த பிறந்த நாளில் நீ என்ன செய்யலாம் நினைக்கிறதா இதே முடிச்சுட்டு இருந்தான், ஒன்றுமே சொல்லலை. அப்போ நான் கேட்டேன், என் வீட்டில் சரி திருப்பி இல்லையா? பிறந்த நாளை கேட்கும்போது எல்லா நாளையும் கேட்கும்போது என்ன செய்ய முடியும்? ஆமாம் வருவேன். பீடத்தில் உதவி செய்ய வருவேன், வருவேன். நியாயமளிக்கலை வருவியா? வருவேன். சரி, இந்த 10 நாள் வச்சுக்கலாம் போகும். அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 நாள் கோயிலுக்கு பூசி வந்துடுவான், பீடத்தில் வந்துடுவான். தொடக்கத்தில் இருந்து அந்த மனநிலை, ஆனால் கடைசியில் 10 நாளைக்கு பிறகு கடவுள் பார்க்கிறேன். பிள்ளைகளுக்கு அரசாங்கம் கொடுக்கும்போது அல்லது குதிரைக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது பெற்றோர்கள் அல்லது தம்பதியர்கள் என்னமோ அடுத்த நாளே அவர்களுக்கு ஒரு புனிதப்பட்டு கொடுக்குற மாதிரி எழுதிப்பாங்க. பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ரொம்ப நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறவர்கள் நாங்கள் இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் அப்படி இகழ்வாக சொல்லி அவங்க ரொம்ப புனிதமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையோடு அவன் தொடக்கத்தில் இருந்த அந்த மனநிலை இறுதி வரை என்னல்ல உறுதியாக இல்லை. ஆனா நம்மளுடைய புனிதருக்கு தொடக்கத்தில் இருந்த அந்த உறுதியான ஒரு மனநிலை கடைசி வரை, அதனால கிறிஸ்துவின் பங்காளியாக தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டார். கிறிஸ்துவை போல அவர் வைத்துக் கொண்டார். எப்படி கிறிஸ்து உறுதியான மனநிலையோடு தொடக்கத்தில் நான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேனோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தாரோ, அழகியின் சோதனைகளின் போது கூட அவர் விடவில்லை. தன்னுடைய சீடர்கள் தங்களை உதவி சென்ற பொழுது கூட அவர் விட்டுவிடவில்லை. இறுதி வரை என்ன மனநிலையோடு இருந்தாரோ நம்மளுடைய புனிதரும் உறுதியான மனநிலையோடு இருந்தார். எந்த அளவுக்கு உறுதியான மனநிலையோடு இருந்தார் அப்படின்னா, காலேஜ் படிக்கிறதுக்காக எப்படி இருக்கிறாங்க, வேற ஊருக்கு போயிருக்கிறாங்க, படிப்பு முடிகிறது, அவருக்கு குருவானவராக வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. வீட்டை சொல்லும்போது என்ன செய்யல, கேட்கல, இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து ஓடிவிட்டார். எவ்வளவு மைல், எத்தனை மைல் நடந்து போனாரு? 450 மைல். வியன்னாவில் இருந்து ரோம் என்ன செய்யறாரு, 450 மைல் செய்யறாரு, நடந்து போனார். வீட்டை விட்டு
சாமியாராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டு விட்டு எல்லாம் தன்னுடைய சுகபோக வாழ்க்கை எல்லாம் தந்தாரு. ஒரு பயணி மாதிரி என்ன பண்ணிட்டாரு, திருயாத்திரை போவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஆடை அணிந்து கொண்டு அவர் போயிட்டார். அவருக்கு என்னென்ன அந்த பயணத்துல 409 மைல் 17 வயசுல போய் இறக்குறாரு, ஸ்கூல் பருவத்தில் இறக்குறாரு. அப்ப இருந்து போகும்போது அந்த வயதில் எப்படி போயிருப்பாரு, என்ன அனுபவம் இருக்கும். வசதியான வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பசங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏறிக்க மாட்டாங்க. இவர் பாதுகாப்பாக கல்லூரியில் படிக்கிறதுக்காக கூட அன்னை போறான். அவங்களுக்கு துறையா ஒரு பணியாளர் என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை. ஆனா கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த பிறகு எவ்வளவு உறுதியாக இருந்தது அந்த உள்ளம். அந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த தூய்மையான உள்ளம் எந்த அளவுக்கு இருந்ததா, எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உள்ளம் உறுதியாக இருந்தது. கிளம்பிட்டார். அப்ப பெற்ற வெளியில என்ன செய்தாரு, திறந்த வெளியிலே அவர் தூங்குவது, ஆடம்பரத்தை தவிர்த்து ஒவ்வொருத்தையா என்ன செய்யறாரு, இறந்து பெற்று எடுத்து என்ன செய்யறாரு, உணவருந்தி என்ன செய்யறாரு வராரு. அவர் போகிற பொழுது கூட தன்னுடைய துன்பங்களை எல்லாம் நினைத்து, நான் கூட தோப்படை வந்து அறக்கரைக்கு தெரியாதையே போகும்போது நடந்து போவோம், தெரியாத நடந்து போவோம், சும்மா பசங்க நல்லா இருக்காரு அப்படின்னு யாரும் வரல. 2 பிள்ளைங்க கூட வந்தது, சரி வாங்க அப்படின்னு. அப்புறம் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் இன்னொரு இடையூர்ல வந்து இன்னொரு 10-15 சேர்ந்துக்கிட்டாங்க. போனோம், மொத்தமே 8 கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு 5 தூரத்துக்கு போன பிறகு கொஞ்சம் அப்படியே ஒரு என்னது ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் ஏறும்போது கொஞ்சம் வெயில் வருது. அப்புறம் நடக்கிறமா, ஏதாவது வண்டி வருமா, என்ன செய்யுது, 8 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஏதாவது வண்டி வந்தால் நல்லா இருக்குமா, தெரியாம வந்துட்டோமோ அப்படிங்கிற உணர்வு வருது. 480 மைல் வந்து நடக்கிறா அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு பயந்து கூட இவங்க வீட்டுக்காக ஓடி போயிடும், தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு கூட என்ன செய்யல. தனக்கு வலிமை சேர்க்கிற விதத்திலே தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு என்ன செய்யறாரு, செலுத்துகிறார். ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டே அவர் செலுத்துகிறார். அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். பார்வைகளின் மனமாற்றத்திற்காக அந்த ஜெபத்தை என்ன செய்யறார், தன்னுடைய துன்பத்தை என்ன செய்யறாரு, ஒப்புக் கொடுத்திருந்தார். அவர் அரோடு சென்று சேர்ந்ததுக்கு பிறகு அவரை வரவேற்கிற குரு அவரை பற்றி சொல்லுகின்றார், அவர் ஆண்டவரை தன் உள்ளத்தில் கொண்டு சென்றுள்ளார். எப்படி அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது, மலை நாட்டிற்கு விரைந்து செல்லுகின்ற பொழுது எதை பற்றி யோசிக்காமல் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து சென்றாரோ, அதே போலவே இவர் இந்த 450 மைலை கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவரை சுமந்து வந்திருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துன்பத்தையும் அவர் தாங்கிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறார் என்று அவரை வரவேற்கின்ற ஃபாதர் என்ன செய்தாரு, சாட்சி சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு தன்னுடைய பாடுகள் வேதனைகள் அத்தனையுமே கிறிஸ்துவுக்காக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறவராக தன்னுடைய சகோதரோடு கல்லூரியில் இருக்கிற பொழுது 3ஆவது ஆண்டு பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உடல்நலம் சரியில்லாமல் வருது. அவர் எனக்கு நற்கருணை வேணும் அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. நற்கருணை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தங்கியிருக்கிற வீடு வந்து ப்ராட்டஸ்டன்ட் வீடு. ப்ராட்டஸ்டன்ட் அவர் என்ன செய்யறாரு, நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த வேதனையை ஆண்டவரை நினைக்கிறார். என்ன செய்யறது, அப்போ இறந்தவர்களுக்கு அல்லது நோயாளிகளாக இருக்கக்கூடிய பொழுது பாதுகாவலியாக இருக்கக்கூடிய ஆகத்தம்மாவை நோக்கி என்ன செய்யறாரு, பந்தாடுகிற பொழுது ஆகத்தம்மாள் வானவர்களோடு அந்த நற்கருணையை கொடுப்பதை நான் பார்த்து இருக்கிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே கடவுளை நினைத்து மகிழ்கின்றதாக, தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்கிறது. அதனால் அவர் கிறிஸ்துவினுடைய அந்த பங்காளியாக தன்னுடைய உள்ளத்தை உறுதியான ஒரு உள்ளமாக, தூய்மை நிறைந்த ஒரு உள்ளமாக அவர் மாற்றுகின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய பார்த்தார் இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் விண்ணிலிருந்து வந்த ஞானமாக இருக்கின்றார், கரைவழியாத கண்ணாடியாக இருக்கின்றார், கிறிஸ்துவின் பங்காளியாக இருக்கின்றார். அவரை போல தூய்மை நிறைந்த ஒரு உள்ளத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி இந்த தூய்மை நிறைந்த ஒரு உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று பார்க்கிற பொழுது பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளில் அல்லது ஏதாவது செய்தோம் அப்படின்னு சொன்னா பெருமைக்காக அல்லது ஒரு பரிசுக்காக ஏதாவது நமக்கு அது கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய சாதனைகள் நாம் செய்வது ஒரு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு செய்கிற பொழுது அதுவே கடவுளுக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பரிசாக இருக்கிறது என்பதை உணரவில்லை. எந்த ஒரு சித்தாரம் என்ன பண்ண அப்படின்னா
தினம் ஒரு அதிகாரம் 5 கேள்விகள் கேட்பேன் ஆன்லைன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஆரம்பிச்சு ஆன்லைன்லேயே டெய்லி ஒரு அதிகாரத்தை இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்லேயே நீ பஸ்ஸில் போகும்போது கூட என்ன செய்யலாம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அல்லது இரவு நேரம் படுத்துறது ஒரு அதிகாரம் தான். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் செலவழிச்சு போகிறோம். கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, மாசத்துக்கு 2 நிமிஷம், தினம் ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே செய்ய ஆரம்பிச்சு. நம்ம ஒரு பையனை கேட்டேன், யாரும் படிக்கிறதா இருந்தா நீ கல்லூரி போகும்போது பஸ்லேயே சொல்லி எல்லாமே அப்படின்னேன். செய்தது விஷயம் கிடையாது, பரிசுதாயம் சொல்லுங்க, இப்பவே உடனே நான் செஞ்சிருந்தேன். அப்ப எல்லாமே பரிசுக்காக எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்பதனால் நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி இதற்கு பரிசு கிடைக்காது அப்படின்னு சொன்னான். நான் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்கள் விவிலியத்தை இறைவார்த்தை வாசிப்பதே ஒரு மிகப்பெரிய பரிசு. கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு. இந்த இறைவார்த்தை வாசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றார், அதை வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், அந்த இறைவார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். இதுவே ஒரு பெரிய பரிசு. இதுக்கு மேல ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு வேண்டுமா? அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சர் ஹம்ப்ரி டேவி என்கின்ற ஒருவர் நீண்ட கால ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு சொர்க்கத்துக்கு உள்ள அந்த எரிந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். அதே நீண்ட ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிச்சாரு. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு உள்ள தீ எரியுதுன்னா வேற ஏதாவது விபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக எரியாமல் ஆன வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கை கண்டுபிடித்து அதை கொண்டு செலுத்த பொழுது அவருடைய நண்பர் சொல்லுகின்றார், அருமையான கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பை நல்ல ஒரு பேட்டனை வாங்கி நம்ம அரசு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய பரிசு எதை செய்யும் கிடைக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நண்பரே இதை பற்றி நாம் பதிவு செய்ய வேண்டாம், மனித குலத்திற்கு தூய உள்ளத்தோடு நான் வேலை செய்யும் வாய்ப்பை நான் விரும்புகின்ற பரிசு. இந்த மனித குலத்திற்கு தூய்மையான உள்ளத்தோடு அர்ப்பண உணர்வோடு நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த உணர்வே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று சொல்லுகிறார். எனவே இதே போலவே நம்முடைய செயல்பாடுகளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல ஒரு தூய உள்ளத்தோடு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம நம்முடைய புரிதலை போல கிறிஸ்துவின் பங்காளிகளாக அல்லது விண்ணிலிருந்த ஞானமாக அல்லது கரைவழியான கண்ணாடியாக நாமும் அவரை போல ஒளிவோம் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். ஆமென். Yeah.
சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளர் அன்புக்குரியருமாகிய திவ்ய சேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரில் ஆழ்ந்த பத்து கற்பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மணமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலரின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வாணிந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வைத்து சென்றி உமது திருவுடத்திலிருந்தமாயகத்தின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவின் 4வது நாளை பக்தியோடு மகிழ்ச்சியோடு பெருமையோடு நாம் கொண்டாடி முடித்திருக்கின்றோம். இந்த 4வது விழா சிறப்பாக நடைபெற நமக்கு உதவிகள் ஏற்பாடுகள் செய்தவர்கள் புனித யாகப்பர் சபையை சார்ந்த நம் ஊர் ஆண்கள் மற்றும் பிலிப்பு பர்தலோமியு அன்றியத்தை சார்ந்தவர்கள். எனவே சபையின் உறுப்பினர்களுக்கும்
அன்பியத்தின் குடும்பங்கள் அனைத்திற்கும் நம்முடைய நன்றியை மகிழ்ச்சியோடு கைதட்டி நாம் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மறையுரை. இன்றைய மறையுரையை வழங்கியவர்கள் அருட்தந்தை பிரபாகர், நம்முடைய மண்ணை சார்ந்தவர். ஆகவே நம்முடைய அருமை தம்பி அருள் பிரபாகருக்கும் நாம் அவர் நம்முடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவிக்கிறோம். அருமையான ஒரு மறைமுறையை வழங்கினார்கள். புனித வாழ்வு என்பது ஒரு அழைப்பு என்பதை நமக்கு சொல்லித் தந்தார்கள். டாக்டராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது IPS IAS ஆக வேண்டும், பெரிய அதிகாரியாக வேண்டும், ஆசிரியராக வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில இலக்குகளை நாம் கொடுப்போம். இறைவன் நமக்கு ஒரு தனிப்பட்ட இலக்கை வைத்துள்ளார். அந்த இலக்கு என்பது புனிதம் என்பது. அதை அருள் பிரபாகர் நமக்கு அருமையாக சொன்னார்கள். இறைவனுடைய இலக்கு அது முக்கியம். அதற்கு அடுத்தாற்போலதான் இரண்டாவது நிலை. அந்த இறைவனுடைய இலக்கு சரியாக இல்லை என்றால் IPS இருப்பாங்க, ஆசிரியராக இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லாத பணியாக மாறிவிடும். புனிதம் என்பது சேரும் பொழுதுதான், இறைவனுடைய இலக்கு சேரும் பொழுதுதான் எல்லா ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அற்புதமாக நிறைவேறுகிறது. இந்த இலக்கை நாம் எவ்வாறு அடைய வேண்டும், நம்முடைய திருமுழுக்கில் இருந்து அது தொடங்குகின்றது என்பதை அருமையாக சொன்னார்கள். 405 மைல் நடந்து செல்லும் பொழுதும் அவருடைய இலக்கில் கவனமாக இருந்தார் என்பதை நம்முடைய புனிதரை பற்றி நாம் வைத்தார்கள். எனவே புனித ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து அடியெடுத்து வைப்போம். அது நமக்கு மற்ற எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய விழாவின் 4வது திருவிழாவின் இன்னொரு நிகழ்ச்சி இன்று மாலை இரவு 8 மணிக்கு மேல் மணமாதா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் நமக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை தர இருக்கின்றார்கள். எனவே இந்த கலை நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய திருவிழா நிகழ்ச்சி நம்முடைய திருவிழாவின் ஐந்தாம் திருவிழா. இந்த திருவிழாவை சிறப்பிப்பவர்கள் மணமாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவியர்கள். காலை 6:15 மணிக்கு பெரியாத்துறையும் திருப்பலியும் நடைபெறும். மாலையில் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் நற்கருணை ஆசிரியரும் மறையுரையும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் யாரோடு இல்லம் செல்வோம். நன்றி.